வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்க. ஓகேப்பா, இன்னைக்கு என்ன விசேஷம் போயிட்டு? இன்றைய தினம் வந்து 17ஆம் தேதி 17ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு. இன்னைக்கு 1950 இல்ல 2025. இப்ப 2025. என்னுடைய உண்டாத விஷயம் வந்து 1950ஆம் ஆண்டு நான் பிறந்தேன். 1950 பிறந்தீங்க. 17ஆம் தேதி 3ஆம் மாசம் பிறந்தேன். இப்போ இன்னைக்கு 64வது பத்தியா? 75வது பத்தியா? நான் தான் கணக்க மாறி பாதுகாப்பு போடுறேன். ஓகே, இன்னைக்கு வந்து அப்பாவோட 75வது பர்த்டேக்காக வந்து பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரியோட கிஃப்ட் எல்லாம் வந்துருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்க? இதுவரையில தெரியாது. இப்படி ஒரு ஏற்பாடு இருக்குன்னு தெரியாது. ஓகே, மிக்கி ஆடினதெல்லாம் பிடிச்சிருக்குதா? இந்த காலப்பகுதியில் என்னோட வயசுக்கு இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்வதை நான் பாராட்டுகிறேன். ஆசீர்வாதம் எனக்கு தெரியாது, சந்தோஷமா இருக்குது. மறுபடிக்கு துன்பவில்லை, இப்போ பார்த்தா சந்தோஷமா இருக்குது. சந்தோஷமா இருந்தா சரி. ஓகே, கிஃப்ட் யார் அனுப்பியிருப்பாங்க அதை கெஸ் பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. இரவுக்கு தான் சொல்ல முடியும். இரவுக்கு தானா? அப்ப நான் அது வரைக்கும் வெயிட் பண்றதா? உங்களுக்கு எங்களுக்கு தெரியும், நாங்க சொல்லுவோம். ஆனா அத உங்களோட வாயால நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா கிஃப்ட் அனுப்பினவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களா தானே? யோசிச்சு பார்க்கணும். எங்களுக்காண்டி யார் இப்படி எல்லாம் பார்த்து செய்திருப்பாங்க. நான் அப்படி குடும்ப வாட்டி விரும்பவில்லை. இந்த பொறுத்தப்பட்ட இன்றைய தினம் கொண்டாட்டம் தான் சந்தோஷப்படுறதுடைய எனக்காக இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்வதை பற்றி நான் சந்தோஷப்படுறதில்லை. எல்லாரும் சேர்ந்துபடி நின்று செய்வதை சந்தோஷம். எல்லாரும் சேர்ந்து நிக்கிறதே ஒரு சந்தோஷம் தானே. ஓகே, எத்தனை பிள்ளை எல்லாம் பாக்கு? ஒரு ஆம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளை. ஒரு ஆம்பளை பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளை. அங்க இருக்காங்க எல்லாரும். ஆம்பளை பிள்ளை வந்து ஜெர்மனில வீடில் இருக்கிறார். இன்னொரு பொம்பளை பிள்ளை வந்து ஜெர்மனில் இருக்கிறார். ஜெர்மன்ல. மற்ற இளைய மகள் வந்து கனடாவில் இருக்கிறார். இளைய மகள் வந்து கனடாவில். தம்பி, நாளைக்கு ராப்பொழுதுதான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. யாரு ஏற்பாடு செய்தாங்க சொல்ல முடியும்னு சொன்னாங்க. இப்பொழுது அது இருக்கிறது. என்னுடைய இளைய மகள் தான் இருக்கிறார், மருமகன் தான் இருக்கிறது. எங்க இருக்கிற இளைய மகள்? கனடாவில் இருக்கிறாங்க. மகளும் மருமகனும் செய்திருப்பாங்க. சுவரா அவங்க தானா? சுவரா உறுதியா அவங்க தான் செய்திருப்பாங்களா? மனைவியில பேச்செல்லாம் ஒரு பேச்சா? குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு மாதிரி மனைவியில பேச்செல்லாம் பேச்சு எடுக்க கூடாது. வல்லமை இருக்குது. ஆனா இந்த ஓட்டர் வந்து அவங்க செய்யலையே. இந்த கிஃப்ட வந்து அவங்க அனுப்பியலையே உங்களுக்கு. ஓ, அவை அனுப்பலாது, எங்களை விட்டுதான் அனுப்பலாம். அது ஓகே. ஆனா இந்த கிஃப்ட வந்து அவங்க வந்து சொல்லல, எங்களை போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. கனடாவில் இருக்கிறவங்களோட மகள் வந்து சொல்லல. கனடாவில் இருக்கிற உங்களோட மகள் வந்து சொல்லல இந்த கிஃப்ட கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. வேற ஒருத்தவங்க தான் அனுப்பியிருக்காங்க. உங்களோட பிள்ளைகள் இல்ல, வெளியில இருந்தா வந்திருக்கு. நான் சும்மா கேட்டு, நான் பிள்ளைகளே எத்தனை பிள்ளைகள் என்ன கேட்டு நான் நிறைய பிள்ளைகள் எனக்கு இல்ல. நான் இப்ப நம்முடைய மனைவி சொன்னது பிறகு நான் அதை மாற்றம் செய்ய எனக்கு முடியாது. மாற்றம் செய்தா நாளைக்கு சோறு போட மாட்டாங்களா? அப்படிதான் செய்வாங்களா? இல்ல தானே? அப்படி என்னென்றால் நகைகளுக்கு உணவு ஆளுமையும் துணிகரவும் இருக்குது. 2 பேருக்கும் அப்படி இருக்குது. அவனுடைய அவை செய்திருப்பினோட உறுதியா நம்பக்கூடிய இருக்குது. அவ செய்திருப்பினோட உறுதியா நம்புறீங்க. அப்படி நான் செய்யலன்னு சொல்றேன், நான் போய் சொல்றேன். ஓகே,
அப்பா சொன்ன மாதிரி நிறைய நேரம் குழப்பக்கூடாது அப்பாவை. அம்மா சொன்ன மாதிரி அப்பா சொன்ன மாதிரி உங்களோட பிள்ளைகள் எல்லாம் செய்திருக்குது. பிள்ளைகள் சுதா அது யாரு? மகள் எத்தனையாவது மகள்? முதலாவது மூத்த மகள் சுதா. சுதாவோட பேர பிள்ளைகள் ஜெர்மன்ல இருந்து. மற்றது குமணனா மகன் குமணன் ஜெர்மன். குட்டி நீங்க முதலே சொன்ன இளைய மகளான குட்டி கனடாவில் இருக்கிற குட்டி. இவங்க எல்லாரும் சேர்ந்து செய்திருக்காங்க உங்களுக்காண்டி. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? பெற்று வளர்த்து அனுப்பி விடுறது வெளிநாட்டுக்கு செய்ததுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷம். அப்பாவுக்கு கிஃப்ட்ல சந்தோஷத்தை விட எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய சந்தோஷம். குடும்பம் மட்டும் சேர்ந்து இருக்கணும். இப்படி எதிர்பாராத வேறு தங்கியிருக்கலாம் தெரியாது. எதிர்பாராத ஒரு சந்திப்பு இப்ப வந்து உள்ளாக்களும் இருக்கிறோம், உள்ளூரில் உள்ளவை இருக்கிறோம், எங்களுடைய அனுதாபிகள் இருக்கிறோம், இதோட கூடி பழகிற அன்பா பழகிற தோழர்கள் இருக்கிறோம், உறவுமுறையான பலரும் இருக்கிறோம். இந்த வகையில் நாங்கள் வந்து சந்திப்பு என்னுடைய 75வது வயதிலே சந்திப்பு பல சந்திப்பை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். பல சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த என்னுடைய வயசுல செய்யறதுக்காக எல்லாரும் வந்து ஈடுபட்டதை மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். மிகவும் சந்தோஷம் அடைகிறீங்க. ஓகே, எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லி விடுங்க சத்தமா. வருகை தந்த எல்லாருக்கும் நன்றிகள் 1000 சொல்லி விடுங்க. அவங்களும் சந்தோஷப்படணும். அவங்களுக்கு நிறைய இங்கே கூடியிருக்கின்ற உறவுகளே, அன்பு அன்பு உள்ளங்களே, சொந்த பந்தங்களே, யாவருக்கும் இப்படியான நேரத்திலே வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்கிற என்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு நீங்கள் சமூகம் அளித்த உங்கள் எல்லோருக்கும் ஆழமான சந்தோஷம், ஆழமான மனிதாபிமான சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வருங்காலத்திலே நான் இனி சந்திக்க போகின்ற சந்தர்ப்பம் எங்களுடைய குலதெய்வமாகிய சிவபெருமானுடைய சிவபுரார் கோயிலுடைய உபாசகத்திலே தான் எல்லோரையும் நாங்கள் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த நன்றியை உங்கள் எல்லோருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நாங்களும் நன்றி சொல்றோம் எல்லாருக்கும் வேற சிறப்பிச்சதுக்கு. ஓகே, கிஃப்ட் எல்லாமே நான் வந்து பாப்பா கேட்க வேண்டுமா? அதோட தம்பி ஒரு பண்டிகை நீங்கள் என்ன இதை நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் செய்து வந்து ஈடுபட்டவங்களுக்கு நாங்களும் நன்றி, நானும் நன்றியை தெரிவிக்கிறோம். ஓ, நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி. ஓகே, கேட்க வேண்டுமா? கேக்கு வேணும். ஓகே, நாங்களும் பிரதர்ஸ் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக என் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. நன்றி நன்றி. ஓகே, பாய் பாய் பாய். நாங்கள் போய் எல்லாம் எங்களை கிடைக்காதேங்க. இப்ப கொஞ்ச நேரம் விருப்பம், சரியா? ஓகே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேனையா. அன்னை மடி போலத்தான் அண்ணன் உள்ளம் தாங்குதே. தம்பி முகம் பார்க்கையில் தந்தை முகம் தோன்றுதே. சொந்தம் வாழும் வீட்டில் தானே தெய்வம் வந்து காவல் காக்கும். தேவதைகள் தேடி வந்து இந்த வீட்டில் பிறந்திடுமே.